ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் கிளிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு காகம் ஒன்று தூக்கி சென்ற தங்க வளையல் மீண்டும் எப்படி அந்த உரிமையாளரை வந்தடைந்தது என்பதை பார்ப்போமா? இது வேறு எங்கும் இல்லைங்க, நம்ம இந்தியாவிலே தான் நடந்திருக்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மஞ்சேரிக்கு அருகில் உள்ள திருக்கலங்கோடு என்ற பகுதியில் இந்த ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அது எப்படி என்று பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ருக்குமணி என்ற பெண்மணி தனது வீட்டின் முற்றத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவரது கையில் அணிந்திருந்த 1.5 பவுன் எடையுள்ள தங்க வளையல் அவர் அருகில் அதை கலட்டி வைத்துவிட்டு தன்னுடைய வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு வந்த காகம் ஒன்று அந்த தங்க வளையலை தூக்கி சென்றதை கவனித்திருக்கிறார். இதனால் பதற்றமடைந்த அந்த பெண் குடும்பத்தினருடன் தெரிவித்துவிட்டு அருகில் இருந்த காகம் கூடு கட்டும் இடங்களும் காகம் பறந்து செல்லும் இடங்களெல்லாம் தேடி அலைந்து திறக்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வளையல் அவருக்கு கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிவிட்டது. 3 வருடம் ஆகியும் வளையல் கிடைக்காததால் ருக்குமணி அதை நினைவில் கொள்ளாமல் இருந்திருக்கிறார். திடீரென்று எப்படி கிடைத்தது என்று பார்ப்போம். திருக்கலங்கோடு பகுதியில் ஒரு பொது லைப்ரரி ஒன்று இருந்திருக்கிறது. அந்த லைப்ரரியில் தொலைந்து போன தங்க நகை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளர் தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்ததாம். அதை பார்த்த இந்த ருக்குமணி தன் குடும்பத்தினருடன் சென்று தனது தங்க வளையலை அடையாளம் காட்டி இருக்கிறார். தங்க வளையல் எப்படி நூலகத்திற்கு வந்தது என்று தெரிய வேண்டாமா? அதை பற்றி பார்ப்போம். தங்க வளையல் எப்படி நூலகத்திற்கு வந்தது? 3 மாதங்களுக்கு முன்பு மாமரத்தின் கீழ் தங்கம் இருப்பது போன்று தென்பட்டதாக அந்த ஊரில் வசித்து கொண்டிருந்த அன்வர் என்பவர் கண்டிருக்கிறார். அது எப்படி என்றால், அவரின் மகள் தனது தந்தைக்காக மாம்பழங்களை சேகரிக்க சென்றபோது அங்கே அவர் கண்டதாக கூறப்படுகிறது. மாமரத்தின் கீழே நிறைய காக்கை கூட்டின் எச்சங்கள் விழுந்திருந்திருக்கிறது. அதன் இடையில் ஒரு உலோகப் பொருள் மின்னுவதை போன்று அன்வரின் மகள் கண்டிருக்கிறார். அதை கண்ட அன்வரின் மகள் அதை எடுத்து தன் தந்தையிடம் கொடுத்துவிட்டு, இது தங்கத்தை போல் இருக்கிறது அப்பா, இது என்ன என்று பாருங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போதுதான் அதை சுத்தம் செய்துவிட்டு பார்த்தபோது அது ஒரு தங்க வளையல் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். உறுதி செய்தது மட்டுமில்லாமல் அதை தாங்களே வைத்து கொள்ளாமல் அதை ஒரு பொது நலத்தோடு அதை உரியவர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்ற நல்ல மனதோடு அதை அந்த நூலகத்தில் கொண்டு ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்தது மட்டுமில்லாமல் நூலகத்தில் ஒரு விளம்பரத்தையும் வைத்திருந்தார்கள். அது யாருடையது என்பதை கண்டுபிடிப்பதற்காக. அந்த விளம்பரம்தான் இந்த ருக்குமணிக்கு தன் தங்க வளையல் திரும்ப கிடைக்க செய்தது. தன் தங்க வளையல் 3 வருடத்துக்கு முன்பு காணாமல் போனதை பற்றி அதை மறந்து தன் சொந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்த ருக்குமணி திடீரென்று அது கிடைத்ததுக்கு அப்புறமா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இதில் நாம் பாராட்ட வேண்டியது அன்வரின் குடும்பத்தை. அன்வரின் குடும்பம் இது அவர்களுக்கு கிடைத்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர்களுடைய அந்த நல்ல உள்ளத்தோடு பொதுநல மனதோடு அவர்கள் அது உரியவர்களுக்கே சென்றடைய வேண்டும் என்ற நல்ல மனதை இருந்ததினால் அது ருக்குமணிக்கு திரும்ப வந்து கிடைத்தது. அதனால் நாம் அனைவரும் அன்வரின் குடும்பத்தை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இதுபோல் அநேக சம்பவங்கள் உலகத்தில் நடந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது என்றால், யாருடைய பொருள் என்று அல்ல, நமக்காக உள்ளது நமக்கே வந்து சேரும். அது எத்தனை வருடம் என்றாலும் நமக்கு உள்ள பொருளை இன்னொருவர் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நம்மளைத்தான் வந்து அடைய முடியும். இதனால் எந்த தவறான முடிவுகளும் எடுக்காமல் நாம் ஒரு தொலைத்து போன பொருளானாலும் தொலைந்து போன எந்த ஒரு காரியங்களானாலும் அதற்காக காத்திருந்து அதன் பயனை அடைவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.